வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம அ மாயா கதையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம மாயா கதையில பிப்ரவரி 18 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம அஹ், ரகுராம் சொல்றாரு, இங்க பாரதுனா நான் உனக்காக என்ன முடிவெடுத்தாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல, கையெழுத்து போடு அப்படின்னு. அப்ப நம்ம தனா வந்துட்டு நேரா கதிரை பாக்குறாங்க. அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க தயவு செஞ்சு அவசரப்பட்டு இப்படி முடிவு எடுக்காதீங்க. நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணி பாருங்க. ரகுராம் சொல்றாரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பத்தி நீ யோசனை பண்ணி பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பொறுக்கிக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அப்ப ஜானகி சொல்றாங்க, என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் தான் சொன்னேன்ன, கண்டிப்பா உண்மை ஒரு நாள் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னேன்ன. ஏங்க அதுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறீங்க? ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, இது என்னோட முடிவு. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருக்கேன். யாரும் இதுல தலையிட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதை கேட்டதோட ஜானகி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா நேரா ஜானகியை பார்த்து, அண்ணி, இதுக்கு மேலேயே நீங்க அந்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? தனா அவளாவே சொல்றா, அந்த கதிரை பிரியிறேன் அப்படின்னு. ஆனா நீங்க விடமாட்டீங்க. தனாவோட வாழ்க்கையை நீங்க தண்ணி அழிக்கிறீங்க. அண்ணன் நல்ல முடிவு எடுத்திருக்காரு அப்படின்னு. அப்ப நம்ம ரகுராம் நேரா வக்கீல பார்த்து, இங்க இது சாரு, அந்த பேப்பரை எடுத்து வைங்க அப்படின்னு. அப்ப பேப்பர் எடுத்து வைக்கிறாங்க. அப்ப தனா நேரா அவங்க அப்பாவை பார்க்க, ரகுராம் நேரா தனாவை பார்த்து, இங்க பாரு தனா, இது உன் வாழ்க்கையில நடந்த ஒரு கெட்ட கனவு அப்படின்னு நினைச்சு மறந்துரு. அப்படியே கையெழுத்து போடு. அப்பதான் உன்னால இன்னும் பல விஷயங்களை சாதிக்க முடியும். உன் கால் சங்கிலி போட்டு கட்டு வச்சிருக்காங்க, அது அறுத்தறி. அப்ப நீ கையெழுத்து போட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப தனா நேரா அவங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. கண்ணு கலங்குது. ஜானகி தனாவை பார்த்து, தனா தயவு செஞ்சு அப்படி பண்ணாத அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா தனா சொல்றாங்க, நான் அப்பாவோட பேச்ச நான் மீற மாட்டேன் அப்படின்ட்டு அந்த பேப்பரை எடுத்து வச்சு கையெழுத்து போடுறாங்க. தனா கையெழுத்து போடுறத பார்த்துட்டு கதிர் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாத இந்த பிரச்சனைய பெருசா வளர்க்காம அவனையும் கையெழுத்து போட சொல்லு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இல்லங்க, கதிரை கையெழுத்து போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாரு ஜானகி, தேவையில்லாம இந்த பிரச்சனைய பெருசாக்காம அவனை கையெழுத்து போட சொல்லு. உடனேயே நம்ம ஜானகி சொல்றாங்க, கதிர் நீ கையெழுத்து போடாத அப்படின்னு. ஆனா கதிர் நேரா ஜானகியை பார்த்து, அத்தை என்னை மன்னிச்சிருங்க, நான் கையெழுத்து போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த பேப்பரை எடுத்து வச்சு கையெழுத்து போடுறாங்க. அப்ப தனா ரொம்ப சோகமா கதிரையே பாக்குறாங்க. அப்ப நம்ம ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க வக்கீலையா, இத அடுத்து என்ன பண்ணணும்? அப்ப அவர் சொல்றாரு, சார் இது என்ன பண்ணணும்னா அடுத்து கோர்ட்டுக்கு கூப்பிடுவாங்க. கோர்ட்ல போயிட்டு இது யாரும் ஃபோர்ஸ் பண்ணி இப்படி சொல்றீங்களா, இல்ல உங்களோட ஆஹ் விருப்பத்தோட தான் சொல்றீங்களான்னு கேட்பாங்க. அப்ப மட்டும் தனா சரின்னு சொன்னா போதும், அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சு போயிடும். இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, அதெல்லாம் என் பொண்ணு சொல்லிடுவா அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாம் பார்த்ததோட மாயாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. தனா எதுக்காக இப்படி பண்ணா அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி நேரா கதிரை பார்த்து, கதிர் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல. அப்ப கதிர் சொல்றாரு, அத்தை என்ன என்னத்த பண்ண சொல்றீங்க? தனாவுக்கும் இதுல விருப்பம் இல்ல, அவளுக்கு ஏன் கூட வாழ விருப்பம் இல்ல அப்படின்னா நான் சரிதான் சொல்லி ஆகணும். அவளுக்கு ஆப்போசிட்டா நான் எப்படித்த பேச முடியும்? அவளோட வாழ்க்கையை பத்தியும் நான் யோசனை பண்ணி பார்க்கணும்ல. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு கதிர், உன்னை விட அவளுக்கு என்ன வாழ்க்கை இருக்க போகுது? ஏன் கதிர் இப்படி பண்ற? அப்ப கதிர் சொல்றாரு, இல்லத்த, நான் இப்படி பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. மாமாவோட மனசையும் கஷ்டப்படுத்த முடியாது. நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கேன். மாமாவுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அந்த இடத்துல இருந்து போறாரு. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. ரகுராம் நேரா வக்கீல் கிட்ட, இங்க பாருங்க, என் பொண்ணு கோர்ட்ல இந்த கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவா. இதை கேட்டதோட இதை கேட்டதோட வக்கீலும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா ரகுராம் இங்கேருந்து வராரு. ரகுராம் நேரா தனாவை பார்த்து, தனா அப்பா தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு நினைக்கிறியா? அப்ப தனா சொல்றாங்க, அப்பா நான் எப்படிப்பா அப்படி யோசிப்பேன்? நீங்க என்னோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் யோசிப்பீங்க. உங்களை போய் நான் எப்படிப்பா தப்பா நினைப்பேன்? நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு அது சரிதான்ப்பா. இதை கேட்டதோட ரகுராமும் சொல்றாரு,
எங்க என் முடிவை நீ எதிர்த்துருவியோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டேன். நல்ல வேலை நீ என் பொண்ணு அப்படிங்கிறத நிரூபிச்சிட்ட அப்படின்னு ரகுராம் சொல்லிட்டு தனாவை பார்த்து, தனா இனிமே எதுக்கும் கவலைப்படாத. உன் திறமைக்கு ஆதரவு கொடுக்கறது மட்டும்தான் இனிமே என்னோட வேலை. உன் நல்வாய்க்காக உன் நல்வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் போராடுவேன் அப்படின்னு சொல்ல தனா சொல்றாங்க, அப்பா உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் வாழ்க்கைக்காக நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, தனா இனிமே உன் லைஃப் மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. அதே நேரத்துல ஜானகி இங்கேருந்து வராங்க. ஜானகி நேரா தனாவை பார்த்து, ஏட்டி ஏண்டி இப்படி முட்டாள்தனமான ஒரு காரியத்தை பண்ண, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல அப்ப தனா சொல்றாங்க, அம்மா என்னதாம்மா பண்ண சொல்ற? அப்பா இந்த வீட்லயே என் மேல மட்டும்தான் நம்பிக்கை வச்சிருக்காரு. நானும் அவரோட நம்பிக்கையை விடச்சோன்னா அவர் தாங்கிப்பாரா? நீங்களே சொல்லுங்க. மாயா துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு எவ்வளவு கவலையோட இருக்காரு. நீங்களும் இப்ப அப்பா கூட பேசுறது கிடையாது, சண்டை போட்டிருக்கீங்க. இதே நேரத்துல நானும் அப்பாவோட முடிவை எதிர்த்தா என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்பா வேற ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? அப்பா உடஞ்சு போயிருவாருமா, என்னால முடியாதுமா. இது கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, ஏண்டி அதுக்காக உன் வாழ்க்கையை அப்படியே விட்டுறலான்னு நினைக்கிறியா? கதிர் மாதிரி ஒரு நல்லவன் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவனை மறந்துடலாம்னு நினைக்கிறியா? தனா சொல்றாங்க, யாருமா சொன்னது கதிரை மறப்பேன்னு? நான் கதிரை களம் முன்னிட்டு நான் மறக்க மாட்டேமா. ஆனா என்ன பண்றது, என் வாழ்க்கை இப்படி ஆகிருச்சே. கண்டிப்பா என்னால கதிர் கூட சேர்ந்து வாழ முடியாதுமா. அப்பாவோட முடிவு மட்டும்தான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. மாயா இங்கேருந்து ஜானகிட்ட வந்து, பெரியம்மா தனா என்ன சொன்னா? ஜானகி சொல்றாங்க, அவ என்ன சொல்லுவா? அவளுக்கு கதிர் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இருக்குடி. ஆனா அவங்க அப்பா அப்படி சொல்றதுனாலதான் இவ இப்படி சொல்றேன்னு சொல்றா. இதுக்கு மேலேயும் நம்மளால என்ன மாயா பண்ண முடியும்? என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி முடிஞ்சு போச்சே. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா இன்னும் தனாவோட வாழ்க்கை முடியல. ஜானகி கேக்குறாங்க, எப்படி மாயா சொல்ற? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனாவையும் கதிரையும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு, நான் பாத்துக்கிறேன். ஜானகி கேக்குறாங்க, கண்டிப்பா தனா அவங்க அப்பாவோட பேச்ச மீறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன மாயா பண்ண போற? மாயா சொல்றாங்க, பெரியம்மா அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வெளியில போறாங்க. அப்ப மாயா நேரா கதிரை கூப்பிட்டு, இங்க பாரு கதிர், நீ உண்மையாவே தனாவை காதலிக்கலையா? எதுக்காக அதுல கையெழுத்து போட்ட? அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு மாயா, மாமா சொல்லிட்டா கையெழுத்து போட்டுதான் ஆகணும். தனாவுக்கே இதுல விருப்பம் இல்லை அப்படிங்கிற பொழுது நான் ஏன் அதுல கையெழுத்து போடணும்? கையெழுத்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப பத்மா டக்குன்னு கதிரை நிப்பாட்டுறாங்க, ஏய் நில்லு. அப்ப கதிர் பத்மாவை பார்த்து, சொல்லுங்க சித்தி. பத்மா சொல்றாங்க, அதான் தானா கையெழுத்து போட்டுட்டா இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. இனிமே நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. உன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு. இதை கேட்டதோட கதிர் கேக்குறாரு, நான் எங்க சித்தி போவேன்? அப்ப ஜானகி அங்கேருந்து வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்க பத்மா சொல்றாங்க, என்ன நடக்கும்? அதான் தானா கையெழுத்து போட்டால, இனிமே இவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? இவனை வீட்டை விட்டு அனுப்ப சொல்றேன். இது கேட்டதோட ஜானகி பத்மாவை பார்த்து, என்ன பத்மா கொஞ்சம் கூட இப்படி இறக்கமே இல்லாத மாதிரி பேசுற? அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, விவாகரத்தும் ஆகிருச்சு. இதுக்கு மேலேயும் இவனை வீட்டுல வச்சிருந்தா தனாவோட எதிர்காலம் தான் ரொம்ப பாதிக்கப்படும். அதனால கண்டிப்பா இவன் வீட்டுல இருக்கிறது நல்லதே கிடையாது. இவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது தான் நல்லது. அப்ப ரகுராமராரு வந்ததோட பத்மா சொல்றதுல எந்தவித தப்பும் இல்லை. இவன் இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருந்தா அது ஏன் பொண்ணுக்கு தான் வந்துட்டு ரொம்ப அவமானம். இவனை இப்பவே இந்த வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் அந்த இடத்துல இருந்து போறாரு. இது கேட்டதோட ஜானகிக்கு ரொம்ப அதிர்ச்சி. பத்மா கேக்குறாங்க, அண்ணி இப்ப என்ன சொல்ல போறீங்க? அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு கதிரை பார்த்து, கதிரு கவலைப்படாதப்பா, நமக்கு ஒரு வீடு இருக்குல்ல, அங்க போயிரு அப்படின்னு. கதிரும், சரித்த எனக்காக நீங்க இவ்வளவு ஆதரவு கொடுக்குறீங்க, ஆனா நான் ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரு அவரோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. அதே நேரத்துல நம்ம மாயா கதிரை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க. கதிர் வந்துட்டு ஆட்டோல போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு அந்த ஆட்டோ ஒரு விபத்தாகிறது. இந்த விஷயம் மாயாவுக்கு தெரிய வருது. மாயா அதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா இங்கேருந்து நேரா கதிரை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க கதிரை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. மாயா நேரா கதிரை பார்த்ததோட, கதிர் என்னாச்சு அப்படின்னு கேட்க கதிரை சொல்றாரு, இல்ல மாயா சின்னதா ஒரு விபத்து தான். இதை கேட்டதோட மாயா கதிரை பார்த்து, எனக்கு ஒரு ஐடியா. கதிர் கேக்குறாரு, என்ன ஐடியா மாயா?
எந்த ஐடியாவுக்கும் நான் கண்டிப்பா உடன்பட்டு வர முடியாது. மாயா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? தனா உன்னை காதலிக்கல அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா தனா உன்னை காதலிக்கிறா அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட காதலை ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. இது கேட்டதோட கதிர் கேக்குறாரு, என்ன வாய்ப்பு கொடுக்க சொல்ற அப்படின்னு. அப்ப தனா மாயா சொல்றாங்க, நீ பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவுக்கு ஃபோன் பண்றாங்க. தனா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு மாயா அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, தனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதிரை அத்தை வீட்டை விட்டு அனுப்புனாங்கல்ல, கதிர் அவன் கதையை அவனே முடிச்சுக்கிட்டான். இனிமே உன்னால கதிரை பார்க்க முடியாது. கதிரை ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னதோட தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தனா நேரா தனா வந்துட்டு மாயாட்ட கேக்குறாங்க, என்ன மாயா இப்படி சொல்ற? மாயா சொல்றாங்க, இங்க பாரு தனா, இனிமே உன்னால கதிரை பார்க்கவே முடியாது. இது கேட்டதோட தனா அழுகுறாங்க. ஐயோ மாயா, இப்ப கதிர் எங்க இருக்கான்? அப்ப மாயா சொல்றாங்க, அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், சீக்கிரம் வா. இதை கேட்டதோட தனா அழுதுகிட்டே நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்க வந்துட்டு நம்ம மாயா நின்றுகிட்டு இருக்காங்க, ஒருத்தரை மூடி வச்சிருக்காங்க. அப்ப தனா ஓடி வந்து அழுகுறாங்க, ஐயோ கதிர், என்னை விட்டு போயிட்டியே, நான் உனக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நீ இருக்கும் பொழுது நான் உன்கிட்ட என் காதலை சொல்லல, ஆனா இப்ப நீ உயிரோட இல்ல, சொல்லாம போயிட்டனே அப்படின்ட்டு நம்ம தனா அழுகுறாங்க. இதையெல்லாம் நம்ம மாயா பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்ப தனா வந்துட்டு கதிர் தனக்காக அடி வாங்கினாருல்ல, அதையெல்லாம் யோசனை பண்ணி பாக்குறாங்க. அப்புறம் கதிர் தனாவோட கழுத்துல தாலி கட்டினாங்கல்ல, அதையும் யோசனை பண்ணி பாக்குறாங்க. எல்லாத்தையும் யோசனை பண்ணி பார்த்துட்டு தனா ரொம்ப அழுகுறாங்க. என்னை மன்னிச்சிரு கதிர், நீ உசுரோட இருக்கும் பொழுது உன்கிட்ட என் காதலை சொல்லாம விட்டுட்டேன். நான் உயிரோட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. இதையெல்லாம் கேட்டதோட நம்ம மாயா வந்துட்டு அமைதியாவே நிக்கிறாங்க. தனா இன்னும் நிறைய சொல்லட்டும் அப்படின்னு. அப்ப நம்ம கதிர் வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா தனா சொல்லிக்கிட்டு அழுகிறத பாக்குறாரு. என்னன்னா தனா என்ன சொல்றாங்க, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் கதிர், ஐ லவ் யூ கதிர், நீ இல்லாம இனிமே நான் அப்படி இருக்க போறேன்னு தெரியல, நீ தான் என்னோட உண்மையான காதல் அப்படின்னு சொல்லிட்டு தனா அழுதுகிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட நம்ம கதிருக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப நம்ம தனா டக்குன்னு திரும்பி பார்த்தா கதிர் வந்து நிக்கிறாரு. கதிரை பார்த்ததோட நம்ம தனாவுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப தனா நேரா மாயாவை பார்த்து, மாயா என்ன மாயா இது அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம தனா ஓடி வந்து கதிரை கட்டி பிடிக்கிறாங்க. அப்ப கதிர் நேரா தனாட்ட, தனா என்ன தனா என்னாச்சு? அப்ப மாயா இங்கேருந்து வந்துட்டு நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதோட தனா நேரா மாயா கிட்ட, மாயா எதுக்கு மாயா இப்படி பொய் சொன்ன? மாயா சொல்றாங்க, அப்புறம் எப்படி உன் மனசுல உள்ள காதலை எப்படி வெளியில கொண்டு வர்றது? அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். அதுக்கு மாயா கேக்குறாங்க, இங்க பாருதனா, உன் மனசுல இவ்வளோ காதலை வச்சுட்டு அப்புறம் எதுக்காக நீ கையெழுத்து போட்ட? அப்ப தனா சொல்றாங்க, இல்ல மாயா, எனக்கு வேற வழி தெரியல, எங்க அப்பாவை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மாயா சொல்றாங்க, அதுக்கு உன் காதலை அப்படியே போட்டு புதைச்சிருவியா? நீ கதிருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னதோட உன்னால தாங்கிக்க முடிஞ்சுச்சா? நாளை பின்ன கதிர் ஏதாவது பண்ணிக்கிட்டானாலும் நீ இப்படி அழுதுட்டு அவனை மறந்துடுவியா? அப்ப தனா டக்குன்னு மாயாவை பார்த்து, மாயா என்ன பேசுற? மாயா சொல்றாங்க, ஆமா நான் உண்மையதான் பேசுறேன். நாளை பின்ன கதிருக்கு ஏதாவது ஆகிட்டுனாலும் நீ கண்டுக்கவே மாட்டியா அப்படின்னு கேட்டதோட தனா நேரா மாயாவை பார்த்து, மாயா என்னை என்ன முடிவு தான் எடுக்க சொல்ற? நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். அப்பாவா கதிரா? எனக்கு அப்பாவை தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்பா எனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரியும்ல. அதோட வீட்ல உள்ள எல்லாருமே நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்கன்னு அப்பா ஏற்கனவே கவலையில இருக்காரு. இந்த நேரத்துல நானும் அப்படி ஏதாவது பண்ணிட்டா அப்பாவால தாங்க முடியுமா? நீயே சொல்லு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம மாயா. அப்ப மாயா கேக்குறாங்க தனா கிட்ட, அப்ப நீ இந்த முடிவை தான் ஃபைனலா எடுக்கிறியா? இனிமே கதிர் கூட சேர்ந்து வாழ மாட்டியா? அப்ப தனா சொல்றாங்க, கதிரை காதலிக்கிறது உண்மைதான், ஆனா என்னால கதிர் கூட சேர்ந்து வாழ முடியாது, என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ரொம்ப கவலைப்பட இதையெல்லாம் பார்த்துட்டு மாயா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது இவ இப்படி பேசுறா அப்படின்னு. அப்ப கதிர் தனா அந்த இடத்துல இருந்து போனதோட மாய நேர கதிரை பார்த்து, பாத்தியா கதிர், உன் மேல இந்த அளவுக்கு காதலை வச்சுட்டு பெரியப்பா மேல உள்ள மரியாதையாலதான் அவ காதலையே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ நீயும் அவளை விட்டு பிரிய போறியா? அப்பா கதிர் சொல்றாரு, மாயா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பா மாயா சொல்றாங்க, கதிர் நாளைக்கு கோர்ட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்க, இனிமே உன்னோட முடிவு அப்படின்னு சொன்னதோட நம்ம கதிருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல.
அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேராக கோர்ட்டை காமிக்கிறாங்க. கோர்ட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அப்போ தனாவை கூப்பிடுறாங்க, விவாகரத்து கேஸு. அப்போ தனா போனதோட ஜட்ஜம்மா கேட்குறாங்க, இங்கே பாருமா, இந்த விவாகரத்தில் உனக்கு முழு சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தனா நேராக அவங்க அப்பாவை திரும்பி பார்க்க, அப்போ ரகுராம் தலையசைக்கிறாரு. அப்போ தனா சொல்கிறாங்க, எனக்கு இதில் விருப்பம்தான் அப்படின்னு. இது கேட்டதோட ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, சரி எங்கள் பையன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரவனை கூப்பிடுறாங்க. கதிரவன் அந்த இடத்துல வந்து நின்னதோட ஜட்ஜம்மா கேட்குறாங்க, சரி உனக்கு விருப்பமாப்பா? அப்போ நம்ம கதிர் வந்துட்டே நேராக தனாவையும் பார்த்துக்கிட்டு ரகுராமையும் பார்த்துக்கிட்டே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு. இது கேட்டதோட அவங்க கேட்குறாங்க, அப்புறம் எப்படிப்பா நீ கையெழுத்து போட்ட? அப்போ கதிர் சொல்கிறாரு, இவங்க ஃபோர்ஸ் பண்ணி தான் என்னை கையெழுத்து போட வச்சாங்க, அதனால தான் போட்டேன். பொண்ணுக்கும் இதில் விருப்பம் இல்லை, இவங்க எல்லாரும் சேர்ந்து பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி தான் கையெழுத்து போட சொல்லிட்டாங்க. இது கேட்டதோட ஜட்ஜம்மா நேரா வக்கீலை பார்த்து, யோ என்னையா அது, இந்த பையன் எப்படி சொல்லுது? அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா இந்த பையன் முழு விருப்பத்தோட தாம்மா கையெழுத்து போட்டுச்சு, இப்போ எதுக்காக இப்படி சொல்லுதுன்னு தெரியலையே. அப்போ ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, யோ என்னையா இவரே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனால் நீ பையன் மேலே பழி போடுற, என்ன நடக்குது இங்கே, காசு வாங்கிட்டியா? அப்போ அந்த ஜட்ஜ வக்கீல் சொல்கிறாரு, இல்லைம்மா இவர் முழு மனசோட தான் கையெழுத்து போட்டாரு, இப்போ என்னாச்சுன்னு தெரியல. அப்போ கதிர் சொல்கிறாரு, அம்மா அதை நான் சொல்கிறேன், இவங்க எல்லாரும் சொன்னதுனால தான் நான் கையெழுத்து போட்டேன், ஆனால் இந்த பொண்ணு என்னை முழுசாக காதலிக்குது அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. அதனால இனிமே நான் வந்துட்டு இதில் கையெழுத்து போட மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் தான் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராமுக்கு செம்ம கோவம், எவ்வளோ தைரியம் இருந்தால் இவன் இப்படி சொல்லுவான் அப்படின்னு. இன்னொரு பக்கம் மாயா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, அப்பாடா கதிர் இதை தான் சொல்லுவான்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதே மாதிரி சொல்லிட்டான். யாராவது ஒருத்தருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க, அதே மாதிரி கொடுக்கல அப்படின்ட்டு மாயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஜட்ஜம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, 2 பேரோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் விவாகரத்து கொடுக்க முடியும். இதில் யாராவது ஒருத்தரோட விருப்பம் இருந்துச்சுன்னா இது வேஸ்ட்டு, இந்த கேஸை அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இதை பார்த்ததோட நம்ம ரகுராமுக்கு செம்ம கோவம். ரகுராம் நேராக கதிரை பார்த்து, டேய் எதுக்கடா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்ல, கதிர் சொல்கிறாரு, இல்லைம்மாம்மா என்னால் தனாவை விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட நம்ம ரகுராம் கதிரை பார்த்து முறைக்கிறாரு, எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு. அப்போ மாயா டக்குன்னு, இங்கே பாருங்க பெரியப்பா, கதிருக்கு தனாவோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இருக்குது, அவங்கள இனிமேல் பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட ரகுராம் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ தனா வந்துட்டு விவாகரத்தில் உடன்பாடு இருக்குன்னு சொல்லிடுறாங்க. கதிர் கண்டிப்பாக இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு தான் சொல்ல போகிறாரு. ஸோ இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.